அப்பனே ஆண்டவா, இன்னைக்கு பொழுது எப்பயும் போல நல்லபடியா இருக்கணும்பா. இனிமே வேக வேகமா வேலையை பார்க்கணுமா? பாவம் புள்ள அசந்து தூங்குற. சரி தூங்கட்டும், 6 மணிக்கு எழுப்பி விடுவோம். பாவம் புள்ள நைட்டெல்லாம் படிச்சுக்கிட்டு இப்பதான் தூங்குற, தூங்கட்டும். சரி நம்ம சீக்கிரமா போய் குளிச்சுட்டு சமைப்போம். குளிக்காம சமைச்சோம் அவ்வளவுதான், என் மாமியார் என்னை உண்டுல நாக்கிடுவாங்க. விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு மற்ற வேலையை பார்ப்போம். அப்பனே பிள்ளையாரப்பா, நீதான்பா அருள் புரியணும். என் குடும்பத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னைக்கு உன்னைய நம்பிதான் என் குடும்பமே இருக்கு. என்னைக்கு எங்களை கைவிட்டுறாதப்பா. என் புருஷன் ஒன்றும் தெரியாத அப்பாவி. அவருக்கு சூதுவாதுன்னு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அவங்க அண்ணன் சொல்றபடி தான் கேட்டு நடப்பாரு. அவங்க அம்மா சொல்றபடி தான் நடப்பாரு. என்னைக்கு நான் எது சொன்னாலும் அவர் கேட்டு காதலை வாங்கிக்கிட்டது கிடையாது. இவங்களை நம்பி தான் நாங்களும் இருக்கோம். நான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன். அந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது கெட்டது செய்யணும்னா கூட அவங்க சொன்னா மட்டும்தான் செய்ய முடியும். எங்க குடும்பத்துல இவ்வளோ கஷ்டம் இருக்கு. இருந்தாலும் நான் எல்லாத்தையும் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன் அந்த மனுஷனுக்காக. என்னைக்கு எங்களை கைவிட்டுறாதப்பா. என் புள்ள நல்லா படிக்கணும். நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். நான் தான் படிக்கிற வயசுல கல்யாணம் அது எதுன்னு ஓடி வந்து என் வாழ்க்கையே இப்படி சூழியமா ஆயிப்போச்சு. ஆனா என் புள்ள வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாது. அவன் நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். என்னைக்கு நீ உறுதுணையா இருக்கணும்பா. சுவாமி ஆண்டவா. ஐயோ மணி வேற ஆயிப்போச்சு. சீக்கிரம் வாச தெளிச்சு கோலம் போட்டுட்டு மாமியாருக்கு காப்பி தண்ணி வச்சு கொடுப்போம். இல்லைன்னா அவ்வளவுதான், உண்டுல நாக்கிடுவாங்க என்னைய. அப்பாடா, ஒரு வழியை கோலம் போட்டு முடிச்சாச்சு. சீக்கிரமா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புவோம். மணி ஆகிறதுக்குள்ள போயிட்டு காஃபி வச்சு கொடுப்போம். இந்த சமயக்கட்டில் சமைக்கலான்னு பார்த்தா என் மாமியார் வீட்டில் தானே இருக்கிற, விரவை எடுத்துகிட்டு வந்து போட்டு எதுக்கு கேஸை காலி பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லி திட்டோம். உங்கள் அப்பா நான் சம்பாரிச்சிட்டு வந்து கொடுக்குறான், கேஸை தீந்து போனால் வாங்கி மாட்டுறதுக்கு அப்படி இப்படின்னு. சரி நம்ம பொழப்பு எப்பயுமே அந்த விரவெடுப்புன்னு ஆகிப்போச்சு. அங்கேயே போய் சமைப்போம். சரி இதை அப்புறமேட்டுக்கு பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு போயிட்டு காஃபி தண்ணியை வச்சு கொடுத்துருவோம். இல்லைன்னா அவ்வளோதான். எப்படியோ அத்தை எந்திரிக்கல, அதுக்குள்ள காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இல்லைன்னா அவ்வளோதான். அத்தை அத்தை எந்திரிங்க அத்தை, விடிஞ்சிருச்சு. ஏண்டி இப்படி நொய்யின்னு காலங்காத்தாலுங்க? அத்தை காஃபி குடிக்க வேணாமா? காஃபி தண்ணி போட்டு வந்துட்டேன் அத்தை, எந்திரிங்க அத்தை. இவ ஒருத்திடா மனுஷனை பாடா படுத்துவா. இவ காப்பி வச்சாலும் சரி சோறாக்குனாலும் சரி செஞ்ச உடனே வந்து தின்றணும். அது ஆறிடுச்சோ ஆறலையோ அதெல்லாம் தெரியாது. மனுஷனை பாடா படுத்துவா. கொஞ்ச நேரம் உன்னால இருக்க முடியாதாடி? இல்லத்த, சூடா சாப்பிட்டா நல்லது தானே. ஆறி போயிடுச்சுன்னா ருசி மாறிடும்ல. ஆமா, நீ வைக்கிற கல்நீர் தண்ணிக்கு ருசி மாறினா என்ன, ருசி மாறாட்டினா என்ன? சரி இந்தாங்கத்த. நல்லா என் பையன் சம்பாதிக்கிறான். நல்லா வீட்டுல உட்காந்து குண்டு பூசணிக்கா மாதிரி தின்னு உடம்பதான் ஏத்தி வச்சிருக்காளே தவிர கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்ல. ஏன் அத்தை, நான் என்ன பண்ணனேன்? ஏண்டி ஜொக்குல கொண்டு வாடினா இது என்னடி வா சைஸுக்கு கொண்டு வந்திருக்க? அத்தை எப்பயும் நீங்க குடிக்கிற ஜொக்கு தான் இது. சரி சரி அங்க வை. குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்தியா? சுடு தண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். ஏண்டி சுடு தண்ணி தானே கொண்டு வந்த? நல்லா சூட ஆற வச்சு எடுத்துட்டு வந்தியா இல்ல பச்சை தண்ணி இது கலந்து அவசரத்துல போய் குடுக்கணுமே அந்த குந்தாணி உயிரை வாங்குவாளேன்னு சொல்லிட்டு கலந்து இது கொண்டு வந்தியா? ஆமா அத்தை, கொதிக்க வச்சு காத்துல நல்லா ஆற விட்டு அப்படியே தான் எடுத்துட்டு வந்தேன். பச்சை தண்ணி எதுவும் கலக்கல. எனக்கு மட்டும் சளி இது பிடிச்சதுன்னா கண்டுபிடிச்சிருவேன் நீ பச்சை தண்ணி கலந்தியா இல்லையான்னு. அத்தை ஆற வச்சுதாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி சரி வச்சுட்டு போ. எந்த நேரத்துல பண்ணின பாவமோ இவங்க கிட்ட ஒரே சீரழிவா இருக்கு. டாடி அத்தை, ஓமாவ மகா எந்திரிச்சிட்டாளா? இல்லத்த, தூங்கிட்டு இருக்கா. ஏண்டி வயசான என்ன உடம்பு சரியில்லாதவளை எழுப்ப தெரியுது, வயசு குமரி உன் பிள்ளைய எழுப்ப தெரியலையா? இல்லத்த, ராத்திரியெல்லாம் புள்ள படிச்சுக்கிட்டே இருந்தா. கண் முடிச்சு படிச்சுட்டு லேட்டா தான் படுத்தா. சரி எதுக்கு நேரங்காலமா எழுப்பணும், ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழுப்புவோன்னு தான் சரி தூங்கட்டும்னு விட்டேன். ஆமாண்டி, ஏற்கனவே வீட்டுல தத்திர வாட்டி எடுக்குது. இதுல வேற உன் பிள்ளைய அதுவும் விடிஞ்சு எத்தனை மணி ஆகுது, இத்தனை மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருந்தானா பொழப்பு சிரிப்பா சிரிச்சிருண்டி. போய் பிள்ளைய எழுப்பு. சரிங்க தா, எழுப்புறேன். இந்த கஷ்டத்துக்குலாம் ஒரு விடிவு காலமே இல்ல. இவ எப்படியும் அவளை எழுப்ப மாட்டா, நானே தான் போய் எழுப்பணும். புள்ள பாவம், எழுப்புறதுக்கு மனசே இல்ல. எம்மாடி மகா, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேம்மா. எம்மாடி உங்க அப்பாயி எந்திரிச்சிருச்சுமா. நீ இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துச்சு அவ்வளவுதான் வாழ்னு கத்தும். அதுக்கப்புறம் உனக்கு தான் டென்ஷன் ஆகும். எந்திரிமா. அம்மா ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேம்மா. நைட்டு 2 மணிக்கு தாம்மா படுத்தேன்.
எம்மாடி எனக்கு என்ன தெரியாமே இருக்கு, உங்க அப்பாயை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல. 6 மணி வரைக்கும் படுக்கையில இருந்தா, அதுவும் பொம்பளை பிள்ளை படுக்கையில இருந்தா வாழ்னு கத்தும். அதுக்கு தாண்டா சொல்றேன், எந்திரிமா. ஆமா, இப்படி கண்ணே மணியேன்னு கொஞ்சிக்கிட்டு அவ நல்லா எந்திரிப்பா. ஷோ வந்துருச்சா? இங்க பாரு, இப்படி கண்ணே மணியேன்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, பொம்பளை பிள்ளை தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடும். இப்ப பாரு அவ எப்படி எந்திரிக்கிறான்னு. பாவத்தை சின்ன பிள்ளை. இப்ப பாரு உன் புள்ள எப்படி எந்திரிச்சு உக்காந்துருக்கான்னு. இப்படி எழுப்புவிய, அதை விட்டுட்டு கண்ணே மணியே கொஞ்சிக்கிட்டு இருக்காளா? எந்திரிடி, எந்திரிச்சு வேகமா போய் வேலையை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போற வழிய பாரு. 1008 தடவை சொல்லிட்டேன், இவளெல்லாம் படிக்க வைக்க வேணாம், பொம்பளை பிள்ளைய படிச்சு வைக்க மட்டும் நமக்கு என்ன சம்பாரிச்சு கொடுக்க போதுங்க? போற வீட்டுல தானே ஆக்கி போட்டுக்கிட்டு அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாளுங்கன்றேன். கேட்கறாங்களா? எதையும் என் பேச்ச கேட்க மாட்டாங்க. இவன் புருஷன் சம்பாதிக்கிற லட்சணத்துக்கு ஆம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா கூட பரவாயில்ல, செலவில்லைன்னு ஒரு மிச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படலாம். போயும் பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கா. பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சு இதுக்கு எல்லா செலவும் பண்ணி என் குடும்பத்து சொத்தையே அழிச்சிருவாளுங்க. சரி எம்மாடி, உங்க அப்பாயி அப்படிதான். அது பேசுறதுல நீ காதுல வாங்கிக்காத, சரியா? இல்லம்மா, எப்ப பார்த்தாலும் அவங்க பொம்பளை பிள்ளை எதுக்கு தான் பிறந்தான்னு தெரியல. அன்னைக்கே கள்ளிப்பாலை ஊத்திடலான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டாங்க. அப்படி சொல்றாங்க. பையனா இருந்தா பரவாயில்லன்னு. ஏமா பொம்பளை பிள்ளைங்களை பிறக்கவே கூடாதம்மா? விடுத்தங்கம், அல்லாத அவங்க படிக்காதவங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? விடு, நீ நல்லா படி. இவங்க உன்னை இப்படி பேசுறவங்களுக்கு முன்னாடி நல்லா படிச்சு ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகணும்டாமா. நான் எதுக்கு இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்? உங்க அப்பனுக்கு கையால் ஆகாதவன், அவங்க அம்மா பேச்சு, அண்ணன் பேச்சு, தங்கச்சி பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடுவது. நம்ம ஒரு நாள் எது சொன்னாலும் கேட்க மாட்டாரு. என்ன பண்றது? பொம்பளை பிள்ளைய பெத்துட்டேனே, அதுக்கோசரம் தான் எல்லாத்தையும் பல்ல கழிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னைய மட்டும் கரை சேர்த்துட்டா போதும், இந்த குடும்பமும் வேணாம் ஒண்ணு வேணாம்னு தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். அம்மா, நீ கவலையே படாதம்மா. இந்த அப்பாயி உன்னை திட்டுறதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு உன்னை நல்லா பாத்துக்கிறேம்மா. உனக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை நல்லா பாத்துக்குவேம்மா. சரி, இவ்வளவு கிட்ட ஓரியாடியே நான் ஒரு வழி ஆயிடுறேன். என்னடா இது, காப்பி ஆறி போச்சு. ஏ பத்திரகாளி, இங்க வாடி. ஷோ, இப்ப என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. எதுக்குதான் இப்படி கத்துறாங்களோ? இப்பதான் ஆயாளமாவும் கொஞ்சிக்கிட்டு இருப்பாளுங்க. ஏ பத்திரகாளி. சரிம்மா, எந்திரிச்சு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு. நான் போயிட்டு என்ன ஏதுன்னு கேக்குறேன். சரிம்மா. ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லை. பாவம் எங்க அம்மா படிக்கிற வயசுல லவ் பண்ணி எங்க அப்பாவை கட்டிக்கிட்டு இப்ப ரொம்ப கஷ்டப்படுது. எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் நான் நல்லா பாத்துக்கணும். பத்திரகாளி அத்தை. ஏண்டி காட்டு கத்திக்கிட்டு இருக்கே? காதை அடைச்சிட்டு அம்மானுக்குள்ள என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லத்த, சொல்லுங்க, என்ன விஷயம்? காப்பி ஆறி போச்சு, சுடுதண்ணி ஆறி போச்சு. சீக்கிரம் போய் அதை சூடு பண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. எப்ப ஒரு வேலைக்கும் லாக்கி இல்ல, ஒன்னுத்துக்கும் லாக்கி இல்ல. வீட்டுல நல்லா திங்க வேண்டியது, பண்ணி மாதிரி உருள வேண்டியது. இப்ப பாரு, யானைக்குட்டி மாதிரி இருக்கிற. வரும்போது ஒற்றை குச்சி மாதிரி வந்தா. எல்லாம் என் பெரிய மாமன் சம்பாதிக்க, சின்ன மாமன் சம்பாதிக்க, இவ நல்லா வேலை வெட்டிக்கு எதுக்கும் போகாம வீட்டு வேலை பாக்குறேன், பிள்ளைய பாக்குறேன், மாமியாரை பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு நல்லா வீட்டுல உட்காந்து முக்குன்னு முக்கிட்டு இருக்கிறா. சரி, அப்படியே வெளியே போய் உக்காருமா கொஞ்ச நேரம். வீட்டுக்குள்ளே இருந்தா மண்டைய வெடிச்சிரும் போல இருக்குது. அம்மா, யார தங்கிட்டு பானையை தூக்கிட்டு வருது? வசந்தா பேத்தியா? புள்ளனா இப்படி இருக்கணும் பாரு. வயசு என் பேத்தி இருக்காளே, அவ வயசுதான். ஆனா 2 பானை தலையில வச்சு தூக்கிட்டு வரா. இது புள்ள. நாங்களும் வளர்க்குறோம் பாரு ஒரு புள்ள. ஒன்னுத்துக்கு நாக்கி இல்ல. அடடே ரோசாக்கிளி, வந்துட்டியா? அப்படியே அசையாம இருமா, குடம் உடஞ்சிரும். நான் அப்படியே எடுத்துக்கிறேன். வந்துட்டியா? பாரு பொம்பளை பிள்ளை எப்படி ரெட்டை குடம் போட்டு தூக்கிட்டு வருதுன்னு. அப்பாயி, இதுக்கு மேல என்னால தூக்கவே முடியாது. நீங்களே தூக்கி உள்ள வச்சிருங்க. சரிம்மா, நீ போ. பாத்துக்க, அது பொம்பளை பிள்ளை. நீ என்ன ஒண்ணு பெத்து வளர்த்து வச்சிருக்க? ஒன்னுத்துக்கு லாக்கி இல்ல. ஒரு டம்ளர் தண்ணி மொந்துட்டு வானா புக் எடுத்து வச்சுக்கிட்டு ஆண்டு உக்காந்துரும். சரிங்கத்த, பிள்ளைய குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. இந்தாங்க. ஆமா, தூக்கம் வராது. வளர்க்கறத ஒழுங்கா வளடின்னு சொன்னா தூக்கம் வராதான். வச்சுட்டு போ. விஜயாமா, சொல்லு சாந்தா. என்ன காலையிலே மருமவ ஏதோ பொறிஞ்சு தள்ளிட்டு போறா? பொறிஞ்சு தள்ளுவா. கொமட்டுல 4 குத்து குத்துனா அப்படியே பொறிஞ்சு தள்ளுவா. புள்ள பாரு 2 பானை போட்டு தண்ணி எடுத்துட்டு வருது. வாங்குள்ள ஒரு சொம்பு தண்ணி கூட எடுத்துட்டு வரதுலன்னு சொல்றேன். அதுக்கு மூக்குக்கு மேல கோவம் வருது. சரி, புள்ள படிக்குதுன்னா விட வேண்டியதானே? என் பேத்தி பாருங்க, படிப்புனாலே புக்கு பக்கம் போறதுனால அம்புட்டு பயமா இருக்கு. நம்ம தான் படிக்க மாட்டேங்கிறோம், அது ஒரு படிச்சு ஒரு நல்ல வேலை வெட்டிக்கு போனா பரவாயில்லன்னு பார்த்தா புக்கையே சாமர்த்தியமா எடுக்க மாட்டேங்கிறா. இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதனாலதான் வீட்டு வேலையாவது ஒத்தாசையா இருடின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையை சொல்லி இப்பயே பழக்கி விடுறேன். கல்யாணம் பண்ணி கொடுத்தா நாளைக்கு நம்மளெல்லாம் கழுவி ஊத்துவாங்க மாமியாரு மாமனாரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு. ஆமா, அத சொன்னா இங்க ஒண்ணும் கேட்க மாட்டேங்கிறா. நாங்க தான் படிக்கிற 2 பேரும், எங்க பிள்ளையாவது படிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செலவு பண்றது வேஸ்ட்னு நான் சொல்லிக்கிட்டு
போட்டு அனுப்பி விடலாம். அதை விட்டுட்டு படிக்குது படிக்குது படிக்குதுன்னு நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சாப்பாடு ஆயிடுச்சு, குழம்பு ஆயிடுச்சு. அந்த மனுஷன் நேற்று ராத்திரியும் வந்து சாப்பிடல. நேரங்காலமா சாப்பிடட்டும். சரி, சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி அத்தைக்கு சாப்பாடு எது வேணுமா, போட்டு வைக்கணுமா என்னன்னு கேட்டுட்டு வந்துடுவோம். அப்புறம் தான் போறதுக்கு சரியா இருக்கும். இல்லைன்னா வாழ்னு கத்துவாங்க. நீங்க ஏன் அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க? அதான் உங்க பெரிய பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான். சின்ன பையனோட பிள்ளைக்கு கட்டி வைக்க மாட்டானா காசு பவுன் எல்லாம் போட்டு? ஆமாடியம்மா, நீ சொல்றது சரிதான். பாத்துக்க, என் பெரிய பையன் அந்த ராத்திரியும் பகலுமா சம்பாதிச்சு அவன் புள்ள குட்டின்னு இன்னும் ஒண்ணு பார்க்கல. அவன் சம்பாதிச்சு வீட்டு செலவு பாக்குறதே பெரிய விஷயம். இதுலயும் இந்த ஊதாரி இந்த சின்ன பையனுக்கு எல்லாமே செய்யணும். போதாத குறைக்கு அவன் பெத்து வச்ச பொம்பளை பிள்ளைக்கு எல்லாம் செஞ்சு வச்சா நல்லா இருப்பாங்க. அப்புறம் என் பையன் சட்டியை தூக்கிட்டு போக வேண்டியதான். இன்னும் ஒரு புள்ள வேற இருக்குது. அந்த பிள்ளைக்கு குழந்தை குட்டின்னு ஆகி போச்சுன்னா அதுக்கும் வேற சீப் சனத்தி எல்லாம் செய்யணும். இவங்களுக்கு ஏன் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா? நீங்க பெரிய பையனை படிக்க வச்ச மாதிரி சின்ன பையனை படிக்க வச்சிருந்தா இப்ப அவரும் கை நிறைய சம்பாதிப்பாரு தானே? ஆமா, சம்பாதிச்சு கிழிச்சான். நீ வேற என் வாயை கிண்டிக்கிட்டு அவன் படிச்சு கிழிச்ச லட்சணம்னா ஊரே சொல்லுமே. 3 பிள்ளைங்களும் ஒரே மாதிரி படிக்க வச்சு ஒரே மாதிரி செலவு பண்ணி எல்லாம் பண்ணுவேன். இந்த நடுவுல உள்ளவனுக்கு மட்டும் ஏன்னா புத்தி இப்படி தடுமாறி போடுச்சுன்னு தெரியல. அவனா நல்லவனத்தான் இருந்திருப்பான். இந்த என் மருமக இருக்காள, அவன் தான் புத்தியை கெடுத்திருப்பான். 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே காதல் கேட்குது, கல்யாணம் கேட்குது. அதுலயும் ஒரே வருஷத்துல புள்ள குட்டியை எடுத்து போட்டாங்க. இதுக்கப்புறம் எங்கிட்டு போய் படிக்கிறது? அதையாவது வளர்க்கணுன்றதுக்கு ஒரு வேலை வச்சுட்டு போனா பரவாயில்ல. வீட்டோட என் அண்ணன் சம்பாதிக்கிறான் அப்படின்ட்டு வீட்டோட கடந்தான். சரி, என்ன பண்ணி தொலைறது? வீட்டுல இருக்கிற அந்த நிலத்தை எல்லாம் பாரு, விவசாயத்தையாவது பண்ணி தொலைன்னு அதுக்கு அந்த தொழிலை விட்டுவிட்டு என் பையன் இப்படி ஊருக்கெல்லாம் சம்பாதிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கான். இன்னும் அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு இன்னும் பார்க்கல. சரிங்கக்கா, விடுங்க. இல்லம்மா, நான் அதுக்கு ஒன்றும் சொல்லலை. பார்த்துக்க, என்ன சொல்றேன்னா, புருஷங்க ஊதாரியா இருக்கான்னு வச்சுக்க, பொண்டாட்டிக்காரி என்ன பண்ணணும்? இல்லை என்ன பண்ணணும்னு கேட்குறேன். அவன் தான் ஊதாரியா இருக்கான், நம்ம ஒரு வேலை வெட்டிக்கு போவான், பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கணும். அதை விட்டுவிட்டு என்ன பார்த்தாலும் சோத்த பொங்குறது, திங்கிறது, தூங்குறது, வீட்டில் அந்த 4 இதை வந்து கூட்டுறது, இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? ஐயோ நான் வீட்டு வேலை பார்க்குறேன், ஐயோ நான் வீட்டு வேலை பார்க்குறேன். ஏன் நம்மளாம் பார்த்து 3 பிள்ளைங்களை வளர்க்கலையா? ஐயோ, பத்திரக்காளி நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாளா? என்னம்மா, நான் சொல்றது சரியா தப்பா? நீ ஏன் சொல்லு. ஏக்கா, உங்க மருமவக்கா என்னது? பின்னாடி திரும்பி பாருங்க. இவள என்ன பேசுறா ஏது பேசுறான்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு நிக்கிறாளா? இந்த மாமியார் என்ன பேசுறா ஏது பேசுறான்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு நிக்கிறியோ? வீட்ல எந்த வேலை இல்லையா? இல்லத்த, அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும். நீங்க சாப்பிடுறீங்களா? சாப்பாடு தட்டுல போட்டு வைக்கட்டுமான்னு கேட்கறதுக்கு வந்தேன். சொன்னேல, கரெக்டா புருஷனும் பொண்டாட்டியும் தின்றுவாங்க. யாரு சாப்பிடுறாங்களோ இல்லையோ, இவங்களுக்கு வயிறு நிறைஞ்சா போதும். சி, இதுகிட்ட எல்லாம் இந்த பத்திரக்காளி ஏன்னா இப்படி குப்பை கொட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. மருமவனாலும் ஒரு அளவு தான் பொறுமை. இவ ஏன் இப்படி பொறுமையா இருக்கா? தூக்கி வீசிட்டு போக வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் பொறிஞ்சு கொட்டிக்கிட்டு தான் இருப்பா. கண்ணுலயே காண விடாம தான் மருமவளை அடிக்கிறான். நான் பொறுமையா சாப்பிட்டுக்குவேன், போய் வேலையை பாரு. பாவம், ஏன் இப்படி திட்டுறீங்க? இங்க பாருமா, இவளுகளையெல்லாம் நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்து வச்சுக்க, தலையில ஏறி மிளகா அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அப்பைக்கப்ப போட்டாதான் மாமியார்னு ஒரு பயம் இருக்கும், ஒரு மட்டு மரியாதை இருக்கும். சரி, ஆமா, உங்க பெரிய பையனை காணோம். இந்த மாசத்துல இருந்து நைட்டு ஷிஃப்ட் போட்டிருக்காங்க. அதனால பையன் நைட்டு ஷிஃப்ட் போயிட்டு இந்த கொஞ்ச நேரத்துல இந்த 9:30 வந்துருவான் பையன். அது மட்டும் இல்லாம சின்னவன் தோட்டத்துக்கு போயிட்டான். இந்த மாதிரி ஒரு பேச்செல்லாம் கேட்கவே வேணாம்னுதான் இந்த மனுஷங்கிட்ட தனியா வீடு பாரியா போலான்னு சொல்றேன். ஆனா இந்த மனுஷன் காதல வாங்கிக்கவே மாட்டேங்கிறது. இன்னைக்கு 4 பேர் முன்னாடி அசிங்கமா பேசும்போது பேரு கட்டினவளா எனக்கு தானே வருத்தமா இருக்குது. அது சரிக்கா, எங்க உங்க சின்ன பிள்ளை வீட்டு பக்கமே வரல? அட, அதையேமா கேட்குற? இங்க பாரு, நம்ம வீட்டுக்கு வந்தா வரும்போது ஒட்டை குச்சி மாதிரி வந்தா, இப்ப நல்லா தின்னு திருஷ்டி பூசணிக்கா மாதிரி ஊதி போய் கிடக்குறான். ஆனா என் புள்ள அம்புட்டு வளர்த்தேன், அப்படி கொட்டி கொட்டி வளர்த்தேன், கொட்டி கொட்டி கொடுத்தேன். ஆனா அந்த மனுஷன் புள்ளையும் ஒழுங்காவே பாத்துக்கல. மாமியார்காரி புடுங்கி எடுக்கிறா. 2 நாள் ஆச்சு புள்ள வீட்டு பக்கம் வந்து. இன்னும் வீட்டு பக்கம் கூட அவன் மாமியார்காரி விடல. எனக்கு வயிற்றுச்சலா இருக்குது. பையன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன்கிட்ட சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துட்டு போய் புள்ளைய ஒரு எட்டு பார்த்துட்டு வரணும். புள்ள கண்ணுக்குள்ளேயே இருக்கிற. உன் பிள்ளைக்கு ஒரு நியாயம், ஊராம் பிள்ளைக்கு ஒரு நியாயம். அதுதான் நானும் பார்த்தேன். என்னடா புள்ள தினந்தோறும் வீட்டுக்கு வந்த வண்ணமாவே இருக்குமே, 2 நாளா பாக்கலையேன்னு கேட்டேன். அதுதாம்மா, எனக்குமே பிள்ளைய பார்க்காம சாப்பாடு தண்ணி கூட இறங்கல. போய் இன்னைக்கு பார்த்துட்டு அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுத்துட்டு தான் வரணும். நீயே போலினாலும் நாளைக்கு அதுவே கிளம்பி வந்துடும். நாளைக்கு என்ன, இன்னைக்கே ஒரு பஸ்ஸை பிடிச்சி கூட வந்துடும். சரிங்க, நீங்க பாருங்க, நான் இந்த தண்ணியை கொண்டு போய் உள்ள வைக்கிறேன். சரிம்மா, நீ பாரு. என் புள்ள பாவம் மாமியார் வீட்டுல எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளோ, மாமியார் கறி என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காளோ.